ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, நல்ல ஸ்கின் வந்து பிரைட் ஆகிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் ஏதாவது ஃபேஸ் பேக் சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் சன் டேன்லாம் ரிமூவ் ஆகணும், என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம தக்காளி வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக நீங்கள் இதுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பியூரி அடித்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தக்காளி நல்லா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போயிட்டு வந்தோன்னா அந்த முகம் கருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு தடவை தக்காளி வந்து அப்ளை பண்ணும் போதே அந்த முகத்தில் அந்த கருப்பு வந்து வெயில்னால் இருக்க கருப்பு வந்து அது போயிடும். தக்காளி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப நல்லது. அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி நான் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக அது ரிமூவ் பண்ணிடும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்க்க போகிறோம். இந்த பேக் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. அதுவும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்யலாம். தக்காளியில் வந்து ஏகப்பட்ட ஒரு ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கடலை மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தேன் கலந்துக்கலாம். தேனும் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆக்க விடாது. நம்ம ஸ்கின்னை பிம்பிள்ஸ்க்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தக்காளியோட இதெல்லாம் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பருவ அந்த தழும்புகள் கூட ஈஸியாக மறைஞ்சிரும். வாரத்தில் 2லேருந்து 3 தடவை தாராளமாக இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா நார்மல் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள், அது கலந்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அப்படி இல்லைனா 2 பிஞ்ச் அளவு இந்த மாதிரி மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கும் போது தேவையில்லாத முடியெல்லாம் சின்ன சின்ன முடியாக இருக்கும் இல்லையா முகத்தில், அது எல்லாமே உதிர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் பருக்கள், அக்னே இது எல்லாமே வராமல் உங்கள் ஸ்கின்னை வந்து பாதுகாத்து நல்ல க்ளோவாகவும் அதே நேரத்தில் வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. நம்ம வந்து இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். தக்காளியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த பேக் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் எடுத்து நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி இந்த பேஸ்ட் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்தில் நெத்தியில், கழுத்தில், அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து இந்த முகத்தில் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா குளிர்ந்த நீரால் உங்கள் முகத்தை வந்து கழுவுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு போய் பாருங்க. நீங்கள் பார்லர் கூட போக தேவையில்லை. இந்த பேக் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு 15 நிமிஷம் நல்ல 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்ல எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாரத்தில் 2லேருந்து 3 தடவை ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்ஸுமே இந்த பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.